ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோத்துக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. பச்சை பயிரை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நல்லா கழுவிடுங்க, தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கிறலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடலாம். ஏன்னா இதில் கல் மண்ணெல்லாம் இருக்குல்ல, அதனால். இல்லை உங்கள்கிட்ட நல்ல நயமான பயிரை அப்படின்னாலுமே நல்லா கழுவிக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. கழுவிட்டு மறுபடிக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுவி தண்ணி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம நல்லா மூடிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த பருப்பு மசிஞ்சு வரும். இப்போது 4 விசில் விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ பருப்புலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு. இதுக்கு தண்ணி அளவெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது முங்குற அளவுக்கு வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ கரண்டி வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் இந்த கப்பில் ஒட்டிக்கிருச்சு. ஸோ நீங்கள் நார்மல் வெல்லம் கூட எடுத்துக்கிறலாம். இது நல்ல நயமான வெல்லம், இதில் கல் மண்ணெல்லாம் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். உங்கள் வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பாகு காய்ச்சி அதை தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம், அப்போவும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சுக்கு பொடியும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போது ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்தாச்சுல, இந்த சமயத்தில் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்காத கெட்டி பால் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். இல்லை நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் பால் திரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து வேறு ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா அந்த நெய்யிலேயே வறுபடட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட்டான நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுருக்க பாயாசத்தில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டவ்லாம் ஆன் பண்ணலை, ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபிஸ் தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கமன்னு மணக்கும். இது செஞ்சிட்ருக்கும் போதே நல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.